மண்ணில் இனிதுடன் பிறந்தோர் யாருக்கும் அடக்கமுடன் அன்பும் நல் அமைதியுடன் பண்பும் வேண்டும், நன்மதி துவக்கம் வேண்டும். நானிலத்தில் இவை எல்லாருக்கு துன்பம் துயரம் வந்து துஞ்சியே வருந்துவார் என்ற வாசகத்துக்கிணங்க இதோ இருக்கும் இளைஞராகப்பட்டவர் ஒரு தாய் தந்தையின் அடைக்கலத்தில் வாழ்ந்தால் எப்படியாக இருந்தாலும் என்னாலா இருந்தாலும் என்றைக்குமே அது நல்ல பேரை சம்பாதிக்கும். அப்படி இருக்கக்கூடிய இன்றைய தினத்திலே நமக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய அம்மாவாக இருக்கக்கூடிய குப்பம்மாள் என்று மாண்டு மடிந்து இறைவன் பதியை சேர்த்திருக்கின்றார்கள். அந்த தாயாக இருக்கக்கூடிய குப்பம்மாள் எந்தவித குறையும் இல்லாமல் சாலோக சாமிப சாருப சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய 4 அபயங்களை பெற்று இறைவன் திருவடியை சேர வேண்டும் என்று இந்த கேளிக்கை நாடகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு தாயாகப்பட்டவள் எப்பேற்பட்ட அந்த தாயின் அருமையை சொல்ல 1000 நாவு படைத்த அந்த ஆதிசேஷனாலையும் வர்ணிக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த தாயோட அருமை எப்படி தெரியுமா? 10 மாதம் சுமந்திருந்து பெற்றாய், பகல் இரவாய் பிடித்திருந்து வளர்த்தாய், கல்வி பெற வைத்திடுவாய், மேதினியில் நாம் வாழ செய்திடுவாய். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடித்துடன் நினைப்பவர் மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, ஒழிப்பதில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அடித்துடன் நினைப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. இன்பமும் துன்பமும் ஏற்றுக்கொண்டே அழலாம் பட்டினியாய் இருந்திடுவார், ஒரு நாழிகையில் நம் பசி பொறுக்க மாட்டார், மேலெல்லாம் இறைத்திட பாடுபட்டே மேன்மையாய் நாம் வாழ தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் கிடையாது. நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் இங்க 1000 கோவில் குளங்களுக்கு போறோம், நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கணும். அந்த தாய் தந்தையை மதிக்காமல் எத்தனை கோவில் குளங்களுக்கு சென்றாலும் நிச்சயம் அது புண்ணியே கிடையாது. இது எத்தனை கீதையில எடுத்து படித்தாலும் இந்த வாசகம் இருக்கு. அந்த தாய் தந்தையை மதித்து சென்றாதான் நிச்சயம் அந்த தெய்வங்களும் நம்மளுக்கு அனுகிரகம் கிடைக்கும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்திக் கொண்டு அந்த தாயாராகப்பட்டவர் சகல மோட்சமும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக் கொள்கிறேன். அப்படி இருக்க இதோ இந்த கிஷ்கிந்தையை ஆளக்கூடிய வானர கூட்ட சேனத்துக்கெல்லாம் தளபதியாக இருக்கக்கூடிய அன்னவருக்கு தம்பியாக விளங்கக்கூடிய மனைவியாக இருந்து உரிமை என்று பெயர் பெற்று சீரும் சிறப்போடு எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வருகின்றேன். அப்படி இருக்க இன்றைய தினத்திலே எனது கணவராகப்பட்டவர் அழைத்திருக்கின்றார், அன்னவரை காண செல்ல வேண்டும்.
சுவாமி, சுவாமி. உன்னை பார்த்து முக்கியமான செய்தி உன்னிடத்தில் சொல்லலாம் நினைத்தேன். ஆனால் உன்முகத்தை பார்த்தவுடனே மறந்தே விட்டது. எதற்காக அப்படியாங்க? தெரியுதா? அமருங்க. அமருங்க. என்னங்க? ஓராலயமாகும் மங்கை மனதை அதையெல்லாம் உன்னை வெற்றி அணைத்து முத்தம் கொடுக்கிறவரை ஆசையெல்லாம் தோன்றுகிறது. உனக்கு மட்டுமா? எனக்கு இருக்குமே. ஓடி வாரா
ஆமாங்க. அந்த குகைக்குள் என்னுடைய அண்ணனை சண்டைக்கு அழைத்திருக்கிறானா? அதனால் வேண்டி என்னுடைய அண்ணனை கட்டளை நான் மீறவே கூடாது. அவங்கள காலு புரிந்துட்டு வந்துடுவா. என்னங்க உங்களின் விருப்பத்தின் பிரகாரமே ஆகட்டும். அப்படியே செல்லுவாங்க.